வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா BNS செக்ஷன் 2 clause O ரெட் வித் CRPC 2 clause L நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அடையாளம் காண முடியாத குற்றமாகும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காவல்துறை ஒரு நபரை சம்மன் இல்லாமல், அதாவது பிடியாணை இல்லாமல் ஒரு நபரை கைது செய்ய முடியாது. இன்னும் இப்பதான் லாஸ்ட் வீடியோல சம்மன் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியும், இப்ப என்ன சம்மன் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்க, இது என்ன கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு. அந்த அஃபென்ஸ் வேற, அது காக்னிசபிள் அஃபென்ஸ், இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா? அந்த அஃபென்ஸ் கீழே வர என்னென்ன அஃபென்ஸ் பண்றாங்களோ சம்மன் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். நானு சிறிய தாக்குதல்கள், ஏமாற்றுதல், மோசடி, பொது தொந்தரவு, அவதூறு, இந்த விஷயத்துக்கு எல்லாமே, இந்த அஃபென்ஸுக்கு எல்லாமே சம்மன் இல்லாம, அதாவது பிடியாணை இல்லாம ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்ய முடியாது. உங்களை விசாரணைக்கு வேணா அவங்க கூப்பிடலாம், பட் ஆனா டைரக்டா வித்தவுட் வாரண்ட் தே காண்ட் அரெஸ்ட் யூ. அண்ட் அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணி வேணா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு, அதாவது நீங்க குற்றம் செய்திருந்தால் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு அஃபென்ஸுக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறைய நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.